ஹாய், ஒரு சுவையான மட்டன் தம் பிரியாணி செய்யறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு கடலை எண்ணெய் 150 ml அண்ட் தேங்காய் எண்ணெய் 100 ml. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 2 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் எண்ணெயில போட்டதுக்கு அப்புறமா 100 கிராம் இஞ்சி பேஸ்ட், 100 கிராம் பூண்டு பேஸ்ட் சேர்த்து அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு 4 பல்லாரி வெங்காயம் மீடியம் சைஸ்ல நல்லா பொடி பொடியா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதுல பட்டை, ஏலக்காய், கிராம்பு தூள் 2 ஸ்பூனு எடுத்துக்கோங்க. அதுல போட்டு நல்லா ஒரு கலரி விட்டுட்டு தேவையான அளவு மல்லி, புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினா எடுத்துக்கோங்க. ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் லிட் போட்டு மூடி வச்சுடுங்க. தக்காளி நல்லா வதங்கணும். எண்ணெயில வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இங்க நாம எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 kg மட்டன், 1 kg ரைஸ்க்கு 1 kg மட்டன் எடுத்திருக்கோம். மட்டன் போட்டதுக்கு அப்புறமா நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தயிர் ஆட் பண்ணும். தயிர் பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் போட்டதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. மட்டன் நல்லா வெந்திருக்கும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த டம்ளர்ல ரைஸ் எடுக்கிறீங்களோ அந்த டம்ளர்ல 1 டம்ளர் வாட்டர். ஸோ 1 டம்ளர் ரைஸ் அண்ட் 1 டம்ளர் வாட்டர் எடுத்துக்கோங்க. அப்பதான் சாப்பாடு நல்லா குழையாம நம்மளுக்கு வரும். வாட்டர் ஊற்றதுக்கு அப்புறம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் மட்டன் வெந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் எடுத்துக்கிறது ஜீரக சம்பா ரைஸை. ஸோ நல்லா ஒரு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அந்த வாட்டர் மேக்ஸிமம் ஒரு 75% நல்லா வற்றதுக்கப்புறமா இப்போ லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஒரு 2 லெமன் ஜூஸாக பிழிஞ்சு வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயத்தை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் நல்லா வாட்டர்லாம் வற்றினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தம் போடணும். தம் போடுறதுக்கு முன்னாடி கீ ஆட் பண்ணிக்கணும். ஸோ கீ பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம்ஸ் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு தம் போட்டுடலாம். ஸோ தம் போடுறது பார்த்தீங்கன்னா ஒரு தோசை தவா. ஸோ தோசை தவா பேனுக்கு அடியில் வச்சுட்டு நல்ல ஒரு காட்டன் க்ளாத்தை வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு ஸோ அந்த பேனை சுற்றி நீங்கள் வச்சு லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதை வெளியில் ஆவி போகாமல் இருக்கணும். கொஞ்சம் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சாப்பாடு தயாராகிடும். ஸோ குழையாமல் அழகாக சுவையான ஒரு மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.